அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? உலகத்துடைய முன்மாதிரி உத்தம நபி சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தொடராக பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர்கள் இறைவனிடத்தில் சில கேள்விகளை முன்வைத்தார்கள் என்ற விஷயத்தை சென்ற தொடரில் நான் சொல்லியிருந்தேன். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான், வயிது கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா கால வலம் துமின் கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி. அல்லாஹ் இப்ராஹிம் சாவுடைய அவர் செய்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் சாவுகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், என் ரப்பே, என் ரப்பே, என் ரட்சகா, நீ எவ்வாறு எப்படி இறந்து போனவங்கள உயிர் கொடுப்ப? அல்லாஹ் மூத்தானவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். எப்படி அவன் மூத்தானாலும், எந்த உருவத்தில் இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும் அதுவாகவே அவன் உயிர் பெறுவான் என்பதை நாம் பல கட்டங்களில் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். இஸ்லாமியர்களின் நம்பிக்கை அதான், வல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் இம்மாவுடைய நம்பிக்கையில உள்ளது. இப்ராஹிம் அவர்கள் இதிலே சந்தேகம் கொள்ளவில்லை, உறுதியாக இருந்தார்கள் என்றாலும் கூட எப்படி அது கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமே, ஒரு நமக்கும் ஆசை இருக்குமா இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற வரைக்கும் உள்ளத்துல நம்ம ஒரு விதமா நமக்கு உறுதி ஏற்படாது இல்லையா? ஆனா இப்ராஹிம் சாஹிப் உள்ளத்துல உறுதியோடு இருந்தாங்க. அல்லாஹ் கண்டிப்பா இறந்தவங்களை அல்லாஹ் உயிர் கொடுப்பான் தெரியும். ஆனா எப்படி அந்த ஒரு வினா மட்டும் இருந்துச்சு. அல்லாஹ் இதை கேட்கிறாங்க, அல்லாஹ் கைஃப துஹில் மௌத், எப்படி இறந்தவங்களை எப்படி உயிர் கொடுப்ப? அல்லாஹ் கேட்டா, கால அவலம் துமின், என்ன இப்ராஹிம், நீ நம்பவில்லையா? நான் உயிர் கொடுத்து எழுப்புன்னு நம்பலையா? அல்லாஹ் கேட்குறான், நம்பலையாப்பா? அவங்க ஒன்று சொன்னாங்க, கால பலா, அல்லாஹ் நான் நம்புறேன், அல்லாஹ் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆனால் லேத்துமையின் கல்வி, என் உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கணும். அதை பற்றி என் உள்ள சிந்தனை செஞ்சு கொண்டு அல்லாஹ் எப்படி உருவாக்குவான், அல்லாஹ் எப்படி மூத்து ஆனவங்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான். இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனை செய்தா நமக்கு ஒரு ஆச்சரியக்குறி ஏற்படும். எப்படி சில பார்க்குறோம் இல்லையா? சில மனிதர்கள், சில மிருகங்கள் செத்து காஞ்சி போயிருது, அல்லது விபத்தில் இறந்தவர்கள் நசுங்கி போயிடுறாங்க, நீர்ல மூழ்கினவங்க அப்படியே ஊதி உடைஞ்சிடுறாங்க. இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி உயிரை கொடுப்பான்? இந்த கேள்வி நமக்கே இருக்கும். இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிட்ட அல்லாஹ் சொன்னான், நம்பலையா? நம்புறையா அல்லாஹ், ஆனா என் உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கணும். அதுக்கு உடனே அல்லாஹ் சொன்னா, ஒரு 4 பறவையை நீங்க பிடிங்க, 4 பறவைகளை பிடிங்க, 4 பறவைகளை பிடித்து வெவ்வேறு பறவைகள் அவைகளை வளர்த்து நீங்கள் அது பேரு சொல்லி அழைத்தால் அவை எல்லாம் முழுத்து விரைந்து ஓடி வர வேண்டும், அந்த அளவுக்கு வளர்க்கணும். இப்ராஹிம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னது அப்படியே செஞ்சு காட்டினாங்க. எதற்காக தெரியுமா? அல்லாஹ் எப்படி இறந்தவங்களை உயிர் கொடுக்க போறோம் என்பது அல்லாஹ் இதுல நம்ம காட்டுறான். ஃபசுர்ஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன, வளர்த்துடணும், பிறகு கூப்பிட்டு அது ஓடி வரணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, இவை 4 என்ன செய்யும், அறுத்துருங்க. அறுத்தாங்க இப்ராஹிம் அவர்கள். நம்ம பொதுவாக நம்ம பாசத்தோடு வளரக்கூடிய எந்த ஒரு பிராணியும் என்ன செய்ய மாட்டோம், உடனே விரட்ட மாட்டோம், அதை சாவடிக்க மாட்டோம். அதனால தான் குர்பானி நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை கூட வீட்டில் வளர்த்த ஆடோ மாடோ இருந்தா நீங்க அமைதியா இருப்பீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களை பாருங்களேன், அமைதியா இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க அழுவும், துடிக்கும், அறுக்க விடாது. ஏக்கத்தை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ராஹிம் சாவுக்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள். அவை எல்லாம் இப்ராஹிம் சாவுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது ஆகிவிட்டது. அல்லாஹ் சொன்னா, அறுத்துடுங்க. இப்ராஹிம் சாவு அதுக்கும் கட்டுப்பட்டாங்க, அறுத்தாங்க. அல்லாஹ் சொன்னா, அந்த 4 கறியும் இணைச்சிடுங்க, அப்படியே ஒன்னா கலந்துடுங்க. கலந்துட்டாங்க. 4 மலைகளை அல்லாஹ் சுற்றி சொன்னா, 4 மலைகளில் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு பகுதியா அந்த இதுல எந்த பறவை எதுன்னு தெரியாது, கலந்து வைக்க சொன்னான் அல்லாஹ். வச்சுட்டாங்க இப்ராஹிம் அவர்கள். இப்ப அல்லாஹ் சொன்னா, மலைகளுடைய அந்த முனைகளில் இருப்பது என்ன? பறவைகளுடைய இறைச்சிகள். ஒரே பகுதியில் பல்வேறுபட்ட பறவையுடைய இறைச்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னா, சும்மதுஉன்ன, அவைகளை அடையுங்கள், பேரு சொல்லி அடையுங்க, பேரு சொல்லி கூப்பிடு. அல்லாஹ் சொன்னா,
இப்ராஹிம் அவர்கள் கூப்பிடுறாங்க, சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சும்மா தீனக்க சாயா. அல்லாஹ் சொல்றான், நீங்க அழைச்சு பாருங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட வேகமா வரும். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி இறந்ததை அல்லாஹ் உயிர்ப்பித்து காட்டினான். அவைகள்லாம் எப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் காட்டினான். இன்னைக்கு மேஜிக் பார்க்குறோம். மேஜிக் உலகமாச்சு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம். கண்ணுக்கு முன்னாடி எப்படி கிராபிக்ஸ் பண்ணி எப்படி உருவாக்குறாங்க. இவைக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் இப்ராஹிம் அப்படியே காட்டிட்டான். எப்படி உயிர்ப்பிப்பேன், எப்படி இறந்தவங்களை உயிர்ப்பித்து தர முடியும் என்பதை அல்லாஹ் இப்ராஹிம் காட்டினான் என்ற வரலாறு நாம் பார்க்க முடியும் நண்பர்களே. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதெல்லாம் செய்து அல்லாஹ்விடத்தில பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அல்லாஹ் முழுமையாக நம்பியவர்கள் தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அவருடைய இளமை காலத்தில் இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நிக்காவுடைய பந்தத்தை அல்லாஹ் கொடுத்தான். சாரா அம்மையார் கூட அவங்க நிக்கா செய்து கொள்கின்றார்கள். நிக்கா நடைபெறுகிறது. இப்ராஹிம் அவர்கள் அவருடைய மனைவி சாரா அம்மையார், அவரு நிக்கா நடைபெறுகிறது. பிறகு ஹாஜரா அம்மையார், அவங்க இன்னொரு மனைவி. இவர்களுக்கு மூலம் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இவருக்கு கொடுத்த குழந்தை என்ன தெரியுங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வரலாற்றில் சில குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது. 120 வயதில இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்றார்கள். இப்ராஹிம் அவருடைய 120 வயதில. இப்ராஹிம் அவருடைய 86 வயதில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்றார்கள். அப்போ முதல்ல பிறந்தது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையாருக்கு. இப்ராஹிம் அவருடைய மூத்த மக யாருங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தாயார் ஹாஜரா அம்மையார். சாரா அம்மையாருக்கு இப்ராஹிம் அவருக்கும் பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 120 வயதுல. இதுல மாறுபட்ட அறிவிப்புகளும் இருக்கு. அவங்களுடைய வயது வித்தியாசத்துல மாறுபட்ட அறிவிப்புகளும் இருக்கிறது. நம்ம அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக ஹாஜரா அம்மையார் அவர்களுடன் இப்ராஹிம் அவர்களுக்கு நடைபெற்ற அந்த நிக்காஹுக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கையில அவர்கள் இஸ்மாயில் அவர்கள் என்ற குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். இந்த 2 குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, மிகப்பெரிய நபிமார்கள். இந்த 2 குழந்தைகளுடைய வம்சத்துல பிறந்தவர்கள் நபிமார்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சாரா அம்மையாருடைய மகன் இப்ராஹிம் மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல பிறந்தவங்க தான் ஏனைய நபிமார்கள் எல்லாம். நம்ம எல்லாம் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக எந்த சமுதாயத்தை பார்க்கிறோமோ அந்த சமுதாயத்துடைய நபிமார்கள் எல்லாம் எண்ணற்ற நபிமார்கள். மூசா நபியா இருக்கட்டும், ஐயூப் நபியா இருக்கட்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்கள் எல்லாமே எந்த வம்சத்துலங்க பிறந்திருக்கிறாங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் யாருடைய மகன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் யாருங்க பிறந்தா அப்படின்னு சொன்னா எந்த நபியும் இல்லை. கடைசியாக உலகத்துடைய கடைசி நபி நம்முடைய தலைவர் முகமது முஸ்தபா சாஸ்மா அவர்கள் பிறந்த நபி. அவங்க தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தை பிறந்திருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் எந்த நபிமார்களும் இந்த நம்முடைய நபி சாஸ்மாவுக்கு முன்னால் இணையாக முடியாது, நெருங்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அப்போ 2 நபிமார்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப வரலாற்றின்படி 86 வயதுல இப்ராஹிம் 86 வயதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 120 வயதுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது நண்பர்களே. சரிங்க, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்த பிறகு அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் அவர்களுக்கு, உங்களுடைய குழந்தைய என்ன செய்யுங்க, மனைவியையும் அந்த குழந்தையும் யாருங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாஜரா அம்மையாரும் கூட்டு என்ன செய்ய, பாலைவனத்தை விட சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு. பாலைவனத்துக்கு போகணும். பாலைவனத்துல கொண்டு போய் விட சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்ராஹிம் அவங்க செஞ்ச வரலாறு நீங்க நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள். என்ன செய்யறாங்க? அந்த பச்சிளம் குழந்தையையும் அந்த குழந்தை பெற்றெடுத்த அவங்க துணைவியார் ஹாஜரா அம்மா அவர்களையும் என்ன செய்யறாங்க? கொண்டு போய் பாலைவனத்துல விடுறாங்க. எந்த பாலைவனம்? இன்னைக்கு இந்த இடத்துல ஹாஜிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பாலைவனம். மக்கள் ஆரவாரமற்ற இடம், தண்ணீர் இல்லை. ஒரு பாலைவனத்துல போய் விடுறாங்க. ஹாஜரா அம்மையா கேட்குறாங்க, என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, என்ன ஏது? இப்ராஹிம் திரும்பி கூட பதிலே சொல்லலை. கடைசியில கேட்டாங்களாம் ஹாஜரா அம்மா, இறைவனை உத்தரவா அப்படி கேட்கும்போது இவங்க தலையை அசைச்சு ஆமா அப்படின்னு தலையை அசைச்சு அப்படி போனாங்க என்பதை நம்ம வரலாற்றை பார்க்க முடியுது. நண்பர்களை போனாங்க. இப்ராஹிம் அவர்கள் மறைவான இடத்துல நின்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விட துவா செய்யறாங்க. அல்லாஹ்விட சொன்னாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, இறைவா
விவசாயமற்ற ஒரு இடத்துல இந்த பைத்துல் முஹர்ரம், இந்த புனிதமான காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய விவசாயமற்ற இந்த இடத்துல என்னுடைய குழந்தைய, என் பிச்சிலத்தை, என் மனைவி நான் விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். அவங்க சொன்னார்கள், அல்லாஹ் துவா செய்யறாங்க, ரப்பனா லியுகீமு ஸலாத்த, எதற்காக விட்டுட்டு போற? தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி என்பதாக அவர்கள் துவா செய்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபஜஅல் அஃபியத்து மினன் நாஸ். எனவே மக்கள் இந்த பள்ளியின் பக்கம், இந்த இடத்தின் பக்கம் அவங்க உள்ளங்களை நீ திருப்பி விடுவாயாக, அவர்கள் உள்ளங்கள் இதை பக்கம் சாய வேண்டும் என்பதாக என்ன செய்யறாங்க? துவா செய்யறாங்க. நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டி, நம் பிள்ளைகளுக்காக வேண்டி, அவருடைய கடமைகளை, இறைவனுடைய கடமை நிறைவேற்றும் என்பதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இப்ராஹிம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். தன்னுடைய அந்த சின்ன பிள்ளை தான், ஆனா அவர் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும், இறைவன் கட்டுப்பட வேண்டும், தன் மனைவி இறைவன் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க? அல்லாஹ் விட்டு அவர்கள் துவா செய்த விஷயத்தை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் எடுத்து அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டேன், என் பிள்ளையை விட்டுட்டேன், என் மனைவி விட்டுட்டேன், இவர்களெல்லாம் என்ன செய்யணும்? இங்க இந்த உன்னை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக விட்டிருக்கிற இது விவசாயமற்ற இடம், பாலைவனம், தண்ணீர் இல்லை, எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு அல்லாஹ் துவா செய்ய. இது கூட வரலாற்று எழுதப்படுது. ஹாஜரா அம்மா பக்கத்துல எல்லாம் துவா செய்யல, ஹாஜரா அம்மாவை திரும்பி கூட பார்க்கல. அன்பு மனைவி, தனக்கு ஒரு சந்ததியை பெற்றெடுத்த அந்த பெண்மணி, எவ்வளவு பாசம் இருக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கு. அது குழந்தை மீது எவ்வளவு பாசம் இருக்கும். இப்ராஹிம் அவருக்கு 86 வயசுல குழந்தை பிறந்திருக்கு. முதுமையில எந்த தகப்பன் முதுமையில் பெற்றெடுத்த அந்த குழந்தையை விட்டு அவன் நகருவான், எவ்வளவு பாசம் இருக்கும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா கூட இப்ராஹிம் அவர்கள் விட்டு விட்டு அந்த இடத்துல கூட இல்லை, மறைவான இடத்துல அல்லாஹ்கிட்ட கையேந்துறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னதால தான் விட்டாங்க. அல்லாஹ் கண்டிப்பா காப்பாற்ற நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் விட்டு கையேந்தினாங்க. எனவே நாம் நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டி இதே போன்று நாம் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் நாம் துவா செய்யக்கூடிய வேளையில் அந்த சந்ததி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. எனவே அடுத்த தொடரிலே நாம் நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஹாஜரா அம்மாவுடைய வரலாற்றோடு காபத்துல்லாவை கட்டி எழுப்பிய நிகழ்வை நாம் பார்க்க போகின்றோம். வல்ல ரஹ்மான் நம்மை முழுமையான முறையில் வரலாற்றை படித்து உணரக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.